அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாய் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், அவர் இன்றும் அதிசயங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் மருத்துவர்கள் உங்கள் வியாதிக்கான மருத்துவங்களை செய்ய தெரியாமல் முடியாமல் இருந்தாலும், மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், அருமையானவர்களே, ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அன்றைக்கு வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் சுகமாகினது போல இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களை சுகமாக்கும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணப்படுங்கள். இதில் பாடப்படுகிற பாடல்களை, இதிலே நாங்கள் பேசுகிற தேவனுடைய பைபிளில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அன்றைக்கு 2000 ஆண்டுகள் முன்பதாக வியாதி உள்ளவர்களை, நோய் உள்ளவர்களை, பலவீனம் உள்ளவர்களை, மரண படுக்கையில் இருந்தவர்களை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். அவர்களை எல்லாம் இயேசுவானவர் தொட்டு சுகமாக்கினார். இல்லாவிட்டால் விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ அவர்கள் எல்லாரும் சுகமானார்கள். அந்த அற்புத வல்லமை இன்றைக்கும் நம்மத்திலே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை சுகப்படுத்த நாங்கள் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆகவே அந்த அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தெய்வம் இன்று மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லி இருக்கிறார், 2-3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடினாலும் நான் அங்கே இருக்கிறேன் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம்.
புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் வசிக்கின்றார். பாவியான உன்னையும் நேசித்தார். அதிசயம் பாவியான உன்னையும் நேசித்தார். அதிசயம் ஏழை உன் மீது நேசக்கர நீட்டுவார். அதிசயம் ஏழை உன் மீது நேசக்கர நீட்டுவார். அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் நமக்குள் நிச்சயம். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அந்த அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உங்கள் அருகிலே இப்பொழுது விசுவாசத்தோடு கூட அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அதிசயம் செய்யும், என் பாவத்தை மன்னியும், என் கடன் பிரச்சனைகள் தீரட்டுமே, என் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாக இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் அவர் நமக்குள் வசிக்கின்றார். பிரியமானவர்களே, அவர் நம் அருகிலே இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. பைபிளில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த நாளிலும் உங்கள் சரீரத்திலே தாங்க முடியாத வலியோடு கூட, வேதனையோடு கூட, இந்த வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாருங்கள், மார்க் 5ஆம் அதிகாரத்திலே, பைபிளிலே மார்க் என்கிற புத்தகம் உண்டு. அங்கே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவம், இயேசு செய்த அதிசயம், அற்புதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்தில் அங்கே நீங்கள் படிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ
பாருங்கள், இவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, இவருடைய சூழ்நிலை அங்கே சொல்லப்படுகிறது. 12 ஆண்டு பெரும் பாடு, பெரும் பாடு, வெளியில் சொல்ல முடியாத வியாதி என்று அங்கே சொல்லப்பட்டபடினால்தான் அங்கே பெரும் பாடு என்று மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வியாதியை குறித்து நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அங்கே பெண்களுக்குரிய அந்த இரத்த போக்கினாலே இவள் வெகு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள், இந்த வியாதியை குறித்து வெளியே சொல்ல முடியாது. இந்த வியாதிக்கு அவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் அங்கலாய்த்துக் கொண்டு 12 ஆண்டுகள் இந்த வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறாள். இந்த நாளிலும் கூட நீங்களும் அநேக ஆண்டுகளால் நீங்கள் வியாதிகளோடு, நோய்களோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். பலவீனத்தோடு கூட உங்கள் சரீரத்தில் இந்த வியாதியை, இந்த வலியை நீங்கள் பழகி பழகி அந்த வலியை மறந்து போய்விட்டது. இது என் சரீரத்தில் இருக்கிற எப்போது இருக்கிற வலி என்று சொல்லி சொல்லும் அளவிற்கு பெரும் பாடு. அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு பெரும் பாடு என்றுதான் அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. தொடர்ச்சியாய் பாருங்கள், 26ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அநேக வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அவருடைய சூழ்நிலையை பாருங்கள். அவள் மருத்துவர்களை எல்லாம் பார்த்து விட்டார். பாருங்கள், இன்றைக்கு பலதரப்பட்ட மருத்துவங்கள் இருக்கிறது. ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், இப்படி பல மருத்துவங்கள், மருத்துவ முறைகள், மருந்துகள் இந்த உலகில் ஏராளம் உண்டு. நீங்கள் சொல்லலாம் எல்லா மருத்துவ முறைகளையும். அநேக மருத்துவர்களை பார்த்தாகிவிட்டது, எத்தனையோ மருந்துகளை எடுத்தாகிவிட்டது. ஆனாலும் சற்றாகிலும் என் சரீரத்திலே முன்னேற்றம் இல்லையே, ஒரு சுகம் இல்லையே. அன்றைக்கு அந்த 12 வருடம் உள்ள அந்த பெரும்பாடு உள்ள அந்த பெண் அப்படித்தான் அநேக வைத்தியர்களாலே பாருங்கள் அவள் மிகவும் வருத்தப்பட்டு, அப்படியானால் அவளுடைய அந்த வைத்தியமே, அவர்கள் செய்த வைத்திய முறைகளே அவளுக்கு வேதனை. இன்றைக்கும் அப்படித்தான் மருந்துகளை, மாத்திரைகளை எடுத்து எடுத்து ஒரு பக்கம் சைடு எஃபெக்ட், மற்றொரு பக்கம் அந்த வியாதியினாலே உண்டாகிற வலி, வேதனைகள். இன்றைக்கு அப்படித்தான் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த பெண் அப்படித்தான் வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு, அது மட்டுமல்ல தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து விட்டார். தன்னுடைய ஆஸ்தி எல்லாம், தன்னிடத்திலிருந்து எல்லா பணத்தையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல். நீங்களும் சொல்லலாம், எவ்வளவு பணங்களை செலவு செய்து பார்த்து விட்டோம், எல்லா வைத்தியர்களும் எல்லா மருத்துவ முறைகளையும் செய்து பார்த்தாகிவிட்டது, ஆனால் அது சற்றாகிலும் குணமடையவில்லையே. அவள் அதிக வருத்தப்படுகிறாள். சரீரத்தில் அதிகமான வலி, வேதனைகள் தாங்க முடியவில்லை. இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம். பாருங்கள், அன்றைக்கு ஒரு நல்ல செய்தி 27ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு அவளுடைய பட்டணத்திற்கு, அவள் இருக்கிற இடத்துக்கு வருகிறார் என்று அவள் கேள்விப்படுகிறார். அருமையானவர்களே, அவள் சொல்லுகிறார், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி. இப்பொழுது இவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. இயேசு என்கிற ஒருவர் உண்டு, அவர் எங்கும் பிரிந்து ஜனங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், எப்பேற்பட்ட வியாதிகளும் குணமடைகிறது என்று சொல்லி அவள் கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை, அவளுடைய அந்த அவர் போட்டிருக்கிற அந்த உடையின் ஓரத்தை நான் தொடும் பொழுது எனக்கு சொஸ்தம், எனக்கு வியாதி சுகமாகும் என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த நாளிலும் என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு நல்ல செய்தி உங்கள் காதிலே விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவை குறித்து நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வியாதிகளை, உங்கள் பலவீனங்களை, உங்கள் நோய்களை சுகமாக்க முடியும். இன்றைக்கு இந்த நல்ல செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். அன்றைக்கு அவள் கேள்விப்பட்டால் அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு சொஸ்தமாவேன், சுகமாவேன். இன்றைக்கும் நான் இப்படி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இயேசு கிறிஸ்து உன் அருகிலே இருக்கிறார். நிச்சயம் நீ விசுவாசத்தோடு கூட இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நீ கேட்கும் பொழுது
நிச்சயம் அவருடைய சுகமாக்கும்படியாக அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், தொடர்ச்சியாக 28ஆம் வசனத்தில் நான் படிக்கிறேன். பாருங்கள், அங்கே ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக இந்த பெண் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார். யோசித்து பாருங்கள், இவளுடைய விசுவாசம், இவள் விசுவாசம் அதுதான். நான் இயேசுவை போய் பார்த்து ஜெபித்து, இயேசுவே உம்முடைய கைகளை என் மேல் வையும் என்று சொல்லி கேட்டு சுகமாக என்கிறதான அப்பேற்பட்ட நிலையில் இல்ல இவளுடைய நம்பிக்கை, இவளுடைய விசுவாசம். நான் இயேசுவினுடைய அந்த வஸ்திரத்தை நான் தொடுவேன், சுகமாவேன். இன்றைக்கும் அப்படித்தான் உங்கள் விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் மருத்துவர்களை பார்த்து, மருந்துகளை பார்த்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து ஏமாந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பின நீங்கள் ஒருபோதும் ஏமாறுவதில்லை. இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட அந்த பெண் விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கூட அருமையானவர்களே இயேசுவினுடைய அந்த மனதை தொட்டு விடுங்கள். அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உங்கள் மனது அவருக்கு தெரியும், உங்கள் சிந்தனை அவருக்கு தெரியும். இயேசுவே, நீர் மட்டுமே எனக்கு சுகத்தை தர முடியும் என்று சொல்லி நீங்கள் உண்மையான இதயத்தோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். பாருங்கள், அவர் தொடுகிறார். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. இரத்த போக்கினாலே சரத்திலே அவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த பெண் இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே, விசுவாசத்தோடு கூட இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அங்கே அவளுக்கு விடுதலை சரத்திலே உணர முடிகிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்களும் ஜெபிக்கும் பொழுதே, இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுதே, இயேசு உங்களை தொடும் பொழுதே உங்கள் சரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைந்து போகும். அந்த வார்த்தையை கவனிங்கள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிட்டு. நான் இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உடனே அற்புதம் நடக்கும். அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பிரியமானவர்களே, உங்கள் வேதனையை நீக்குவதற்கு இயேசு உண்டு. உங்களை ஆரோக்கியமாக்க இயேசு உண்டு. உங்களை சுகமாக்க இயேசு உண்டு. உங்கள் சரீரத்திலே ஒரு புது பலனை தருவதற்கு, விடுதலையை தருவதற்கு, இந்த வியாதியை சுகமாக்குவதற்கு இயேசு உண்டு. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள், அவள் உடனே ஆரோக்கியம் அடைந்தார். ஆரோக்கியம் என்பது யோசித்து பாருங்கள், சுகம் என்பது அங்கே அந்த வியாதிக்கு கிடைக்கிறதான விடுதலை. இங்கே இவளுக்கு கிடைத்தது சுகத்தை விட மேலாக அங்கே ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். நல்ல ஹெல்த் ஆண்டவர் தந்துட்டாரா? யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் கர்த்தர் நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ, சுகத்தோடு வாழ, விடுதலையோடு வாழ, வேதனை நீங்க சுகமாய் வாழ, உங்கள் சரீரத்திலே நீங்கள் அப்படிப்பட்ட பலத்தோடு கூட வாழ இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். பாருங்கள், 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திலே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவள் தொட்ட மாத்திரத்திலே இயேசுவில் இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிற்று. இங்கே வஸ்திரத்தை தொடுகிறாள், ஆனால் இயேசுவில் இருந்து வல்லமை புறப்படுகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலும் கூட ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தில் இந்த நாளிலே எதிர்பார்த்து கொண்டு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். எப்படியோ உங்கள் விசுவாசம், இயேசுவே என்னை சுகமாக்க வேண்டும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற மாத்திரத்திலே பாருங்கள், வல்லமை புறப்படும். இயேசுவின் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது போல இன்றைக்கு உங்களை சுகமாக்கும். இந்த வார்த்தையை நம்புங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை, சுகம், வியாதி இல்லாத ஆரோக்கியம் உள்ள பலனுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, தொடர்ச்சியாக 31ஆம் வசனத்திலே இப்படி இயேசு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே, என்னை தொட்டது யார் என்று கேட்ட மாத்திரத்திலே 31ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இயேசுவை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்கள், எத்தனை பேர் தொட்டாலும் இவளுடைய தொடுதல் இயேசுவிலிருந்து வல்லமையை புறப்பட செய்தது. இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, அநேகர் தொடலாம், அநேகர் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். இயேசு ஒவ்வொருடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், அவருடைய மனதை, அவருடைய சூழலை அறிந்திருக்கிறார். அவர்கள் எப்படி தொடுகிறார்கள், இன்றைக்கு நீங்களும் எப்படி இந்த இயேசுவை தேடுகிறீர்கள்?
பாருங்கள் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்பட வைத்த அந்த பெண்ணை இயேசு பார்க்க ஆவலாயிருந்தார். இயேசு சுற்றி பார்க்கிறார், யார் என்னை தொட்டது? என்னுடைய வல்லமை புறப்பட்டது யார்? என்னுடைய வல்லமை இழுக்க செய்தது யார்? விசுவாசத்தோடு என்னை தொட்டது. இந்த நாளிலும் விசுவாசத்தோடு கூட இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறவரே, இயேசு உங்களை ஆவலோடு கூட பார்க்கிறார். பாருங்கள் 33ஆம் வசனம் சொல்கிறது, தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர்மதாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். இயேசுவிடத்திலே வந்து நடந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்க சூழ்நிலைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். உங்கள் பிரச்சனை என்ன? உங்கள் போராட்டம் என்ன? உங்கள் வியாதி என்ன? உங்களுடைய சரீரத்தின் சூழ்நிலை என்ன? அவள் எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். பாருங்கள் 34ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பாருங்கள், அவருடைய விசுவாசம் நல்ல சுகத்தை கொடுத்தது. ஆண்டவர் அவளை தைரியப்படுத்தி அனுப்புகிறார். மகளே, உன் விசுவாசம் தான் உன்னை இரட்சித்தது. நீ விசுவாசம் தொட்டியே, அந்த விசுவாசம் தான் உன்னை இரட்சித்தது, உனக்கு சுகத்தை தந்தது. சமாதானத்தோடு போ. இந்த நாளிலும் கூட வியாதியில், நோய்கள், பலவீனத்தின் நடுவிலே சமாதானம் இழந்து பலவீனத்தோடு காணப்படுகிற அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். நிச்சயம் இன்றைக்கு உங்களை சுகமாக்குகிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி உங்களை சமாதானத்தோடு அனுப்புகிறார். எத்தனை பேரால விசுவாசிக்க முடியாது? எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கணும், இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள் மாறணும் சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்களை தொட்டு சுகமாக்கும் தெய்வமே, எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். விசுவாசத்தோடு கூட ஒன்று நீங்கள் இயேசுவை தொட வேண்டும், இல்லாவிட்டால் இயேசு உங்களை தொட வேண்டும். ரெண்டில் எது நடந்தால் இன்றைக்கு உங்களுக்கு சுகம், விடுதலை நிச்சயம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஜீசஸ், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், என்னை சுகமாக்கும். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. இந்த நேரில் மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாயந்தன் கதறல் கேள். தொடருமே, என்னை தொடருமே. தொடருமே, என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே.
தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. இந்த நாளிலும் கூட அருமையான தேவனுடைய ஜனங்களை உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் கூட விசுவாசத்தோடு கூட இயேசுவின் நாமத்தை இயேசுவே நோக்கி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் சத்தத்தை அவர் கேட்பதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆம், அன்றைக்கு அந்த 12 ஆண்டு பெரும்பாடுள்ளவளை அவர் கூப்பிட்டார். அவள் சூழ்நிலையை கேட்க அவர் ஆவலாய் இருந்தார். அவர் எல்லாவற்றையும் அவள் சொல்லுகிறதை கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்க சுகமாயிரு. ஆம், ஒரு ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தருவதற்கு எத்தனை ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த ஸ்திரியை மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இன்றைக்கு என்னை கேட்கிறவர்களே, யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடாதவர். இப்பொழுது உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்கிறவரே, இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் சரீரத்திலே வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, போராட்டங்களோடு கூட, மரண படுக்கையிலே, வியாதியின் படுக்கையிலே, இயேசுவே இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தாரும், ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே, இப்பொழுது அற்புதம் செய்யும். இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம், காயப்பட்ட கரம், அவர்களுடைய ஆண்டவரே சரீரப்பட்ட வியாதிப்பட்ட பகுதியிலுடைய கரத்தை வைத்து சுகமாக்கும், அற்புதங்களை செய்யும், விடுதலையை தாரும். வெகு நாட்களாக தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிற தலைவலிகள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தீராத தலைவலிகளை இப்போது இயேசு கிறிஸ்துவானவர் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது புறப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. வெகு நாட்களாக ஹalleluya வயிற்று பகுதிகளிலே ஒரு வலியோடு கூட எத்தனை டாக்டர்களை பார்த்தாகிவிட்டது. ஆனால் இதற்கு ஒரு தீர்வு இல்லை, இதற்கு ஒரு விடுதலை இல்லை. எத்தனை மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டாகிவிட்டது. எத்தனை வருடங்களா இந்த வலியை தாங்கிக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதரியை கர்த்தர் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவீராக. அற்புத சுகம், அற்புத விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் உண்டாகிறது. ஹalleluya, ஹalleluya. தொடணுமே, என்னை தொடணுமே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை தொடுங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே. நிச்சயமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வெகு நாட்களாக ஹalleluya அந்த நாளிலும் பக்கவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள், ஆம் ஆண்டவரே, இந்த வியாதியின் படுக்கை, எனக்கென்று உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஓ, நான் எப்பொழுதும் அடுத்தவர்களை சார்ந்துதானே இருக்க வேண்டி இருக்கிறது. இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்கிற இதோ தம்முடைய பிள்ளைக்கு, இதோ உம்முடைய அருமையான மகனுக்கு, மகளுக்கு இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது பாய்ந்து இந்த ஆண்டவர வியாதியின் படுக்கையை மாற்றுகிற உம்முடைய வல்லமை இப்பொழுது இவர்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றிக் கொண்டிருப்பதற்காக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமாகி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சுகம் தருகிறார். மகனே, மகளே, விடுதலையை பெற்றுக்கொள். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் இன்றைக்கு எல்லா வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. தொடணுமே, என்னை தொடணுமே. கேளுங்க, தொடணுமே, என்னை தொடணுமே. உங்க வாழ்க்கை இந்த வியாதியினாலே கசந்து போயிருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி மரணம் கூட வந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற மரணப்படிகள் இருக்கிற சகோதரியே, இயேசுவின் வல்லமை இப்பொழுது உன்னை தொடுகிறது. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். இந்த வியாதியை நீ ஜெயிப்பாய். இந்த வியாதியிலிருந்து நீ எழும்புவாய்.
நீ கர்த்தருக்கு சாட்சியாய் அன்றைக்கு அந்த 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு போ, நீ ஆரோக்கியம் அடைந்தாய். தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடணுமே. ஆமாண்டவரே, நாளிலும் கூட இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே வியாதிகளை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறீர். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமையாக இந்த நாளிலும் இந்த அருமையான இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த பாடல்களை கேட்டு இந்த சத்தத்தை, இந்த வசனத்தின் சத்தத்தை கேட்டு இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்த ஒவ்வொருவருக்கும் தேவன் வியாதியின் படுக்கையை மாற்றி ஒரு புது பலனை கொடுத்து ஆரோக்கியத்தோடு தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் சந்திப்போம்.